வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடிவ இருக்கை முறையை பின்பற்ற பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவுரை. கடைசி இருக்கை மாணவர்கள் என்ற பிரச்சனையை போக்க நடவடிக்கை. வடிவ வகுப்பறை மூலம் மாணவர்கள் அனைவரையும் ஆசிரியர்களால் பார்க்க முடியும். மாணவர்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்துரையாட முடியும் என்றும் நியூஸ் 18க்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே காவல்துறை விசாரணையின் போது அஜித்குமார் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு. கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை தொடங்க. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு வினாத்தாள் எளிதாக இருந்ததாக பெரும்பாலான தேர்வர்கள் கருத்து. எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. தமிழ் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே காமனாக இருக்க சப்ஜெக்ட்ஸில் தான் எல்லாமே வந்து கொஸ்டின் ரொம்ப தரமாக இருந்தது. தமிழ் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாகவே இருந்தது. எல்லாருமே எழுதக்கூடிய வகையில் இருந்தது. ஜிகேயும் கூட பரவாயில்லைங்க சார். ஆனால் மேக்ஸ் எங்களுக்கு போட்டு பார்க்குறது கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்தது. சோசியல் பரவாயில்ல, மேக்ஸ் பரவாயில்ல, தமிழ் கொஞ்சம் யோசிச்சு போட வேண்டியதாக. திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை செய்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் விளக்கம். இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் அது சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக பார்க்கும்பொழுது அது சூசைட் மாதிரி தான் தெரியுது. அதை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். சட்டப்பேரவைத் தேர்தலில் பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். நான் தெளிவா சொல்லிட்டேனே, பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். விஜயின் தாவேகா உள்ளிட்ட சில கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க முயற்சி என்று அமித்ஷா பேட்டி. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் நியூஸ் 18க்கு பேட்டி. திண்டுக்கல், வேடசந்தூர், வேப்பனஹள்ளி தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை. தொகுதி வெற்றி வாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். ராமதாசின் தைலாபுரம் இல்லத்தில் சென்னையைச் சேர்ந்த தனியார் துப்பறியும் நிறுவன அதிகாரிகள் சோதனை. தனியார் துப்பறிவு துறையின் தரும் அறிக்கைக்கு பின்னர் நடவடிக்கை என்று ராமதாஸ் பேட்டி. சார், இது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கல ஐயா. ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்களா? அதை இப்போ அவங்க ஆய்வு பண்ணி என்ன ரிப்போர்ட் நமக்கு கொடுக்குறாங்களோ அதனால எப்படி எல்லாம் செய்ய முடியும். லாக்அப் மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துடன் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை. சென்னையில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தும் நிலையில் பனையூரில் கட்சி அலுவலகத்தில் சந்தித்தார். குமரிக்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எதிர்ப்பு. கொளுத்தும் வெயிலில் குமரி மாவட்ட மக்கள் போராட்டம். நீ விளையாட வந்தால் தூத்துக்குடியில் டாஸ்மாக் பாரில் கத்தியுடன் ரகளை செய்த நபர். மது அருந்தபோது ஏற்பட்ட தகராறில் ரகளை. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் முதிய தம்பதி கொலை வழக்கில் கைதானவர்களுக்கு 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்பு. அனைத்து வழக்குகளையும் சிபிசிஐடி காவல்துறை விசாரிக்க உத்தரவு. பெரம்பலூர் அருகே நாட்டு மருந்து சாப்பிட்ட இரட்டை பெண் குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழப்பு. 1 வயதான நிலையில் 2 குழந்தைகளும் உயிரிழந்ததால் பெற்றோர் தவிப்பு. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான அறிக்கை பாரபட்சமாக உள்ளது.
விமானிகளை குற்றச்சாட்டும் வகையில் உள்ள அறிக்கையை ஏற்க முடியாது என்று இந்திய விமானிகள் சங்கம் அறிவிப்பு. ஜூலை 15ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பா வடிவ இருக்கை முறையை பின்பற்ற பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவுரை. கடைசி இருக்கை மாணவர்கள் என்ற பிரச்சனையை போக்க நடவடிக்கை. பா வடிவ வகுப்பறை மூலம் மாணவர்கள் அனைவரையும் ஆசிரியர்களால் பார்க்க முடியும். மாணவர்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்துரையாட முடியும் என்றும் நியூஸ் 18க்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே காவல்துறை விசாரணையின் போது அஜித்குமார் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு. கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை தொடங்க. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு வினாத்தாள் எளிதாக இருந்ததாக பெரும்பாலான தேர்வர்கள் கருத்து. எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. தமிழ் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே காமனாக இருக்க சப்ஜெக்ட்ஸில் தான் எல்லாமே வந்து கொஸ்டின் ரொம்ப தரமாக இருந்தது. தமிழ் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாகவே இருந்தது. எல்லாருமே எழுதக்கூடிய வகையில் இருந்தது. ஜிகேயும் கூட பரவாயில்லைங்க சார். ஆனால் மேக்ஸ் எங்களுக்கு போட்டு பார்க்குறது கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்தது. சோசியல் பரவாயில்ல, மேக்ஸ் பரவாயில்ல, தமிழ் கொஞ்சம் யோசிச்சு போட வேண்டியதா. திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை செய்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் விளக்கம். இதுவரைக்கும் நடந்த விசாரணையில் அது சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக பார்க்கும்பொழுது அது சூசைட் மாதிரி தான் தெரியுது. அதை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டம். சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஏங்க நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். விஜயின் தாவேகா உள்ளிட்ட சில கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க முயற்சி என்று அமித்ஷா பேட்டி. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாக இருப்பதாக தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் நியூஸ் 18க்கு பேட்டி. திண்டுக்கல், வேடசந்தூர், வேப்பனஹள்ளி தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை. தொகுதி வெற்றி வாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். ராமதாசின் தைலாபுரம் இல்லத்தில் சென்னையைச் சேர்ந்த தனியார் துப்பறியும் நிறுவன அதிகாரிகள் சோதனை. தனியார் துப்பறிவு துறையின் தரும் அறிக்கைக்கு பின்னர் நடவடிக்கை என்று ராமதாஸ் பேட்டி. சார், இது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கல ஐயா. ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்களா? அதை இப்போ அவங்க ஆய்வு பண்ணி என்ன ரிப்போர்ட் நமக்கு கொடுக்குறாங்களோ அதனால எப்படி எல்லாம் செய்ய முடியும். லாக்அப் மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துடன் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை. சென்னையில் நாளை ஆர்ப்பாட்டம் நடத்தும் நிலையில் பனையூரில் கட்சி அலுவலகத்தில் சந்தித்தார். குமரிக்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எதிர்ப்பு. கொளுத்தும் வெயிலில் குமரி மாவட்ட மக்கள் போராட்டம். நீ விளையாட வந்தால் தூத்துக்குடியில் டாஸ்மாக் பாரில் கத்தியுடன் ரகளை செய்த நபர். மது அருந்தபோது ஏற்பட்ட தகராறில் ரகளை. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் முதிய தம்பதி கொலை வழக்கில் கைதானவர்களுக்கு 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்பு. அனைத்து வழக்குகளையும் சிபிசிஐடி காவல்துறை விசாரிக்க உத்தரவு.
பெரம்பலூர் அருகே நாட்டு மருந்து சாப்பிட்ட இரட்டை பெண் குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழப்பு. 1 வயதான நிலையில் 2 குழந்தைகளும் உயிரிழந்ததால் பெற்றோர் தவிப்பு. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான அறிக்கை பாரபட்சமாக உள்ளது. விமானிகளை குற்றச்சாட்டும் வகையில் உள்ள அறிக்கையை ஏற்க முடியாது என்று இந்திய விமானிகள் சங்கம் அறிவிப்பு. ஜூலை 15ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.